ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி வந்து நான் கொஞ்சம் வெளியில் வேலை சம்மந்தமாக கொஞ்சம் வெளியில் போக வேண்டியிருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஃபீலாகவே இருக்காப்புல. என்னம்மா என்ன வீடியோ எடுக்கிறீங்க? வீடியோ எடுக்காதீங்க, வீடியோ எடுக்காதீங்க அம்மா. வேணாம். எதுமா? சும்மா தான். எங்கே போகிறேன்? ட்ரைனிங் தான் போகிறேன். ஓகே. 2-3 மாதத்தில் வந்துடுவோம். ஓகேவா? ஓகே. ஏன் என்னாச்சு? என்ன அவளை எதுக்கு விஷயம் பண்ணுறோம்? சொல்லுமா. நான் வரதுக்கு பக்கத்தில் 2-3 மாதம் ஆகிடும். ஓகேவா? இல்லை, நான் ஊருக்கு இப்போ ஃபஸ்ட் டைம் ஊருக்கு போகிறேன்னு சொல்லி எத்தனையோ டைம் ஊருக்கு போயிருக்கேன். எல்லாமே சாமானெல்லாம் வாங்கி வச்சுட்டேன். சரியா? பிள்ளைய பார்த்துக்கோ. காய்கறி எல்லாம் காமிச்சிட்டோம்ல, எப்படி தண்ணி எங்கே கொண்டு எடுக்கணும், பால் எங்கே வாங்கணும், காய்கறி எங்கே வாங்கணும்லாம் அவங்க சொல்லியிருக்கேன். கொடுப்பேன். சரியா? ஓகே, வரக்கூடாது. ஓகேவா? எனக்கு எல்லாம் பழகினது தான், புதுசு கிடையாது. அது இல்லைப்பா. நமக்கு அப்போ வந்து கல்யாணம் முடிஞ்சுல 2013. அப்போ கூட நமக்கு வந்து இப்படிதான் போன ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு. இப்போ கூட நல்லா சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணுவேன். அதனால தான் கொஞ்சம் இது வந்து கவலையா இருக்கு. எப்போவுமே இறங்குதல் நமக்கு தான் அமையுது. ஓகேவா? நம்ம இங்கே தான் ஒன்றா இருக்கலாம்னு நினைக்கிறேன். அப்போ கடைசியில் போன இதே மாதிரி தான் ஆச்சு. அதில் 6 மாதம் போயிருந்தேன். அப்போ ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அப்புறம் இங்கே இடையில ஊர் போயிட்டிய தனியாவே. தனியாக போய் சரி ஓகே. இப்போ 3 மாதம் பிள்ளைங்க தான் படிக்குது. கண்டிப்பாக நம்ம இருந்து தான் ஆகணும். போனது கூட கொரோனா டைமில் இருந்தீங்க, பிரச்சனை இல்லை, ஊர் போயிட்டீங்க. இந்த டைம் வந்து நீங்கள் கண்டிப்பாக இருந்தாலும் 3 மாதத்துக்குள்ளே வந்துடுவேன். சரியா? அதுபடி பிள்ளைகளை பார்த்துக்கோ. காய்கறி எங்கே வெளியில் போனீங்கன்னா ஒருத்தனை கூப்பிட்டு போ. 2 பேரும் கூப்பிட்டு போனால் பார்க்க முடியாது, ஒருத்தனை கூப்பிட்டு போ. சரியா? ஒருத்தனை வீட்டு வீட்டுக்கு பார்த்துட்டீங்க. எப்படி ஓகே தான், இல்லை இருக்குது, பிரச்சனை இல்லை. ட்ரெயின் ஓகேவா? வீடியோ எடுக்காதீங்க. வீடியோ எடுத்தீங்க இல்லைப்பா, அடுத்து நீ தனியாக இருப்ப, உன்னோட ஃப்ரெண்ட்ஸோட பேசிகிட்டு இருப்பல்ல, அதுதான் சரி ஒரு வீடியோ எடுத்துருக்கேன். நீ கஷ்டப்படுற பார்த்து எனக்கு கஷ்டமாக இருக்குது. நான் கஷ்டப்பட்டேன், எனக்கு பழகியே போச்சு மாமா. ஆனால் பிள்ளைகள் சொன்னீங்களா? எழுதி சொன்னால் அழுதாவாது. அதுக்கு தெரிஞ்சால் ரொம்ப பேசணும் அவருக்கு. அது சொல்லணுமா சொல்லணும். எவ்வளோ நாள் ஆகும் அம்மா சொல்லுங்க. 3 மாதம் ஆகும் வச்சுக்கோங்க. சரியா? கால் பண்ணுங்க. ஓகே, கால் பண்ணுறேன். வீடியோ போட்டு விட்டு யூடியூப்பில் ஏதாவது மக்கள் பிடிச்ச மாதிரி நான் பார்க்குறேன், கால் பண்ணுறேன். ஓகேவா? சரியா? பணம் பார்த்துக்கோ. எந்த ஊருக்கு போறீங்க ட்ரைனிங்? எப்போ வரீங்க? அம்மா சொல்லிட்டான்ல. கேளுங்க. நந்து வருங்க. நந்து ஃபீல் பண்றான். நந்து ஃபீல் பண்றான். சுவி கூட ஸ்ட்ராங்கா தான் இருக்கான். நந்து சுவி நந்து கட்டுங்க. நந்து தான் ஃபீல் பண்றான். வந்துடும் பா, அந்த கொஞ்ச நேரம் வந்துடும். சும்மா ட்ரைனிங் தான், கொஞ்ச நாளைக்கு. சரியா? ஓகே. நந்து அப்பா யூபியில் இருக்கும்போது கூட போனார், ஞாபகம் இருக்கா? அப்பா ஆளுங்களுக்கு போய் தான் ஆகணும். நீ தான் இருக்கணும் நம்ம கூட. சரியா? அவ்வளவு. ஓகே. நந்து சும்மா இருக்கணும்.
பத்திரமா பிள்ளைய பார்த்துக்கோ. ம் சரியா? ம் நான் ஆர்டருக்கு போன சரியா? ஓகே, ஓகே சரியா? ட்ரெயின் சீக்கிரம் வந்து சீக்கிரம் வந்துடுறேன். உங்கள் அம்மா சமாதானப்படுத்தி ஒரு வாரியா அப்போ உங்களே வரையா? உங்கள் அம்மா போய் பண்ணிட்டு இருந்தா என்ன பண்ணுவோம்? அப்பா கூட ஒரு போட்டோ எடுத்துட்டு போகலான்னு பார்த்தேன். ஏ சுவி இப்போ டிக்கெட்டில் ஃபோனில் இருக்க என்ன? ம் ம் சரியா? ம் தம்பி தம்பி நீ தான் பெரிய பையன் பார்த்துக்க. அம்மா கூட இருக்கணும். பையனுக்கு கூட போவோம். சரியா? சின்ன ஹெல்ப் பண்ணதுக்கு அம்மா கூட ஓகே. சரியா? அப்பா இருந்த வரைக்கும் அப்பா எல்லாம் பார்த்துக்கிட்டேன். சரியா? நந்து ரெண்டு பேரும் தான். சரியா? சரியாவா? ஓகேவா? எல்லாரும் ஹக் பண்ணிக்கோங்க. நான் வரலப்பா. ஓகே என்ன எடுத்தாச்சா? போலாம் வா. போ நான் லிஃப்ட் ஆன் பண்ணுமா? நீ லிஃப்ட் ஆன் பண்ணா இல்லை நான் போம்மா. நீ போம்மா. லிஃப்ட் ஆன் பண்ணியா? சும்மா ஒன்றும் டாட்டா சொல்லுங்க. ம் சரி. ம் பாய். ஏய் பார்த்து பார்த்து டோர் க்ளோஸ் ஆகுதுப்பா. சிவிக் ஹக் பண்ணுங்க. பாய்.